Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. ஸோ ஒட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் 3 days உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் உங்களை பத்தி வந்து என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா எல்லாருக்குமே ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இது நம்ம ஜென்ரல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கறோம். அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் பி லைக் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கான ரீடிங்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஃபீமேல் பர்சன் பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜிக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணி நீங்க மேல் பர்சனுக்காக நீங்க வந்து பாத்துக்கலாம். சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ நீங்க வந்து ஒரு மேல் பர்சன் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா யூ கேன் நீங்களும் அதே மாதிரி உங்களோட எனர்ஜியை நீங்க ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸோ உங்களோட ஃபீமேல் பர்சனுக்காக நீங்க பாக்குற மாதிரி நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்களா. தர் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் அ ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் அ ரீடிங். ஸோ திஸ் இஸ் காமன் டு ஆல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ வென் கம்ஸ் டு உங்க பர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரீடிங்கை பார்க்குறவங்க நிறைய பேர் மேபி லைக் ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக மேபி வந்து இருக்கலாம் ஃபார் சம் பீப்புள். ஓகேங்களா, நாட் பி எவ்ரிபடி அந்த மாதிரி சொல்ல முடியாது. சில பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களோட ப்ரெக்னன்சி இயர்லி ப்ரெக்னன்சி இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு 4 months 5 months ப்ளஸ் ஆகுது உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஒரு சர்டன் ஸ்ட்ரெஸ் உங்களோட மைண்டில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். பொதுவாகவே நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே வந்து லோவாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட எனர்ஜி ரொம்பவே வந்து ட்ரெயினாக இங்கே வந்து இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வரும்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே இருக்க தான் செய்யுது. சில நேரத்தில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களோட ஹெல்த் வைஸ் கூட அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு அக்கறை இல்லாத மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும். ஓகே, பட் இங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ்மே இங்க வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. இதுல நான் இன்னொரு செட் ஆஃப் விஷயமே நான் இங்க வந்து பாக்குறேன். பட் அந்த எனர்ஜியை நான் வந்து கலெக்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் அந்த பார்ட்டே நான் வந்து ஸ்கிப் பண்றேன் இங்க. ஸோ வாட் ஆர் த திங் இங்க நம்மளுக்கு வந்து மெயினா இருக்கோ அந்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சனுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த நேரத்தில். ஓகேங்களா, ஸோ பொதுவாகவே ஃபேமிலியோட ப்ரெஷருமே ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ லைக் வென் கம்ஸ் டு இப்போ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட செலவாக இருக்கட்டும். ஸோ லைக் பொதுவாக உங்களுக்கும் சரி, ஸோ அடுத்து கிட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த ஃபைனான்ஷியல் மேட்டரில் வந்து உங்களோட பர்சன் வந்து ரொம்பவுமே வந்து தடுமாற்றம் தான் இருக்கு உங்களோட பர்சனுக்கு. ஸோ அவங்க எதிர்பார்த்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்த்து வச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு மணி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பாங்க. பட் ஆனா அந்த இடத்துல வந்து மணி கிடைச்சிருக்காது. சில நேரத்துல அது வந்து டிலேவும் ஆயிருக்கலாம். அவங்களுக்கு அந்த குடுக்கல் வாங்கல சம் டிலே இருந்திருக்கும், இல்லைன்னா அந்த மணியே வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் லெவலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து இருக்காங்க. அவங்களும் ஒரு விதத்துல வந்து பாக்குறப்ப ரொம்பவே வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா, அண்ட் சில நேரத்துல இங்க வந்து லிட்டில் பிட் அந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ்மே தான் நான் இங்க வந்து பாக்குறேன். பட் நான் சொன்ன மாதிரி தான், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த எனர்ஜியை நான் இந்த ரீடிங்ல கவர் பண்ண விரும்பல. ஸோ அதனால நான் அந்த போர்ஷன் அவங்களுக்காக வந்து நான் ஸ்கிப் பண்றேன். மற்றபடி இங்க நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ வென் கம்ஸ் டு இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியோட நீங்க வந்து இருக்கீங்க, அவங்களோட பேரண்ட்ஸும் கூட இருக்காங்க அப்படின்னா ஸோ பொதுவாக ஃபேமிலிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக ஒரு சண்டை, சின்ன சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்றது டெஃபினட்டாக அங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி டைமாக இருந்திருந்தா கூட ஸ்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் வென் கம்ஸ் டு அவங்களோட மதர் இன்லா இருக்கட்டும், அவங்களோட ஃபாதர் இன்லாவாக இருக்கட்டும், ஸோ அவங்க த்ரூ வந்து என்னன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துல வந்து உங்களை ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து கோவப்படுவாங்க. லைக் ரொம்ப உங்களை வந்து வேலை வாங்குற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டைம்ல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பீங்க. செகண்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பொதுவா லைக் உங்களோட பாடி கண்டிஷன்ஸ் வைஸும் சரி அண்ட் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ்னாலையும் சரி அதனால தான் நீங்கள் ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. ஆனால் உங்களோட பர்சன் அப்படியே ஆப்போசிட் தான். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு வெளி வட்டாரத்தில் தான் ரொம்பவே வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல, அவங்க ஜாப் பண்ணுற இடத்துல நிறையவே ப்ரெஷர் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களோட பர்சன் ஏன் இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களோட மேலதிகாரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க த்ரூ வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நிறைய ப்ரெஷர் வந்து பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து வேலை வாங்குற ஒரு சில விஷயமா இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களோட பர்சன் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் சீனியரா வந்து இருந்திருப்பாங்க அந்த கம்பெனில. ஸோ அதனால இவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அவங்களே வந்து ரொம்ப வேலை வாங்குற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடான ப்ரெஷர் உங்களோட பர்சனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட ப்ரெஷருமே தான் இந்த பர்சனோட மைண்ட்ல இப்போ அதிகமாகவே இருக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு சில ப்ரெஷர்ல இருக்கிற பட்சத்துல தான்
இவங்கனால வந்து உங்ககிட்ட எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியல. பிகாஸ் உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸும் அவங்க வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால உங்ககிட்ட எதுவுமே அவங்களோட ஆக்சுவல் ஃபீல் என்னவோ, அவங்க இப்ப கரியர்ல கோ த்ரூ பண்ற விஷயமா இருக்கட்டும், வென் கம்ஸ் டு ஃபேமிலி மேட்டர்ஸ்ல அடுத்து என்ன பண்ண போறோம், சோ ஒரு நஷ்டம் வந்தா லைக் ஒரு கிட்ஸ் வந்தா என்ன பண்ண போறோம், சோ ஒரு ஹாஸ்பிட்டலோட செலவுனா என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பல விஷயம் அவங்களோட மைண்ட்ல வந்து இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சொல்ல போறது கிடையாது. ஏன் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அது நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கலாம், இல்ல நீங்க அதை வந்து லைக் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரெஷர் ஆகும், நீங்க ரொம்ப வந்து இதை பத்தி வந்து யோசிப்பீங்க அப்படின்றால என்னவோ அவங்க அந்த விஷயத்த வந்து ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணிக்க வேண்டாம். லைக் இவங்க ஏன் இந்த மாதிரி சடனா இப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க, இவங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, சோ இப்ப இவங்க இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணலாம். இந்த டைம்ல இந்த பர்சன் வந்து நமக்கு எமோஷனலா ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா வந்து இருக்கணும், ஆனா இவங்க எமோஷனல் சப்போர்ட்டிவா எதுவுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரியே வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அண்ட் கம்ஸ் டு இப்ப நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, ஸ்பௌஸா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 பேரும் ஒரே இடத்துல தான் நீங்க வந்து இருப்பீங்க. ஆனாலும் உங்களோட பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க கூட வந்து சேர்ந்து படுக்க மாட்டாங்க. உங்க கிட்ட அவ்வளவா வந்து எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரியே தான் அங்க வந்து இருக்கும். சோ அப்படி அவங்களோட பிஹேவியர்ல சடனா இந்த மாரி ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணியிருக்கும்னா, இந்த மாரி தான். அவாய்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாரி ஒரு மென்டாலிட்டில தான் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. சோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கு. அதனால தான் அவங்க இந்த டைம்ல இந்த மாரி வந்து இருக்காங்க. மத்தபடி இந்த பெர்சன்னாலும் சரி, உங்களோட எனர்ஜினாலுமே சரி, வென் கம்ஸ் டு ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து இருக்க தான் செய்யும். நெறைய ஒரு லக் அண்ட் அபண்டன்ஸ 2 பேருமே வந்து அட்ராக்ட் பண்ண தான் வந்து செய்வீங்க. இப்போ கரண்ட்டா இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இந்த சின்ன சின்னதா இந்த மாரி ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அத நினைச்சு நீங்க ரொம்ப வந்து யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பிகாஸ் வென் கம்ஸ் டு போத் த சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனி மேட்டர்ஸ்லயுமே நெறைய ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அண்ட் அதே மாரி இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஏதாவது இன்னுமே ஏதாவது பண்றீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது சின்னதா ஏதாவது ஒரு சில ஆன்லைன் பிசினஸ் அந்த மாரி நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே சரி, சோ உங்களோட கரியர் லெவலையுமே நம்ம வந்து பார்க்குறப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் அங்கேயுமே வரதான் செய்யும். உங்களோட பெர்சனல் சைட்ல இருந்துமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோ அவங்களுக்குமே ஜாப் வைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் கொஞ்சம் வந்து கம்மியாகும். அண்ட் அதே மாரி ஃபைனான்ஷியல் லெவல்ல உங்க பெர்சனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்லபடியா ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது கிடைக்கிறதோ அப்கமிங் டைம்ல, இல்ல அவங்க வேற ஒரு சில ஜாப் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட, அவங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு நல்ல ஒரு மணி அவங்களுக்கு வந்து அங்க வந்து கிடைக்கும். சோ நல்ல ஒரு சேலரில அவங்களுக்கு ஒரு நல்லபடியா ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ பண தட்டுப்பாடு அப்படின்றது ஃபியூச்சர்ல அவ்வளவா உங்க 2 பேருக்குமே வந்து இருக்க போறது கிடையாது. இப்போ கரண்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த எமோஷனல் லெவல்ல நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி ரொம்ப லோவா இருக்கிறதும் சரி, சரியா பேசாம கம்யூனிகேட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, சோ அடுத்து வர டைம் பீரியட்லலாம் 2 பேருமே வந்து ரொம்ப சேர்ந்து நல்ல ஒரு டைம் நீங்க 2 பேருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்க மனசுல இருக்க என்ன ஒரு சில விஷயமோ அது 2 பேருமே வந்து பேசதான் செய்வீங்க. சோ அப்ப அந்த எமோஷனல் பாண்ட் அப்படின்றது திருப்பி மறுபடியும் அந்த இடத்துல க்ரோ ஆறத நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. சோ நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சில மூமெண்ட் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஓகே. சோ இது வந்து வென் கம்ஸ் டு த பிரெக்னன்சி கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி பிரெக்னன்சி அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. சோ நீங்க ஜஸ்ட் அந்த பர்சனை வந்து லவ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ வென் கம்ஸ் டு இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. சடனா உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து எதுவும் சரியா பேச மாட்டேன்றாங்க. இல்ல நீங்க அவங்கள வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டா கூட அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸ்மே அங்க வந்து இல்ல. அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்கள மீட் பண்ண வர மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ சடனா வந்து இப்ப இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு சில தேர்ட் பர்சன் யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி ஏதாவது சில தாட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. தி சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் இங்க நான் வந்து பாக்குறேன். சம் ஒர்க் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து இருக்குதான் செய்யுது. அண்ட் அவங்களுக்குமே ஃபேமிலியோட ப்ரெஷர் இருக்கு. அதனாலதான் அவங்க இந்த டைம்ல வந்து உங்ககிட்ட அது எதையுமே வந்து வெளிப்படையா அதை வந்து சொல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே வந்து இருக்காங்க. ஏன்னா வென் கம்ஸ் டு செட் ஒன் பீப்புளா இருக்கட்டும், செட் டூ பீப்புளா இருக்கட்டும், உங்களோட பர்சன் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மனசுல இருக்க ப்ரெஷரை வந்து அவங்களுக்குள்ளே தான் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்களே வந்து சால்வ் பண்ணிருவாங்க அப்படின்ற அந்த ஒரு தைரியத்தினாலயோ என்னவோ அவங்க அதை வெளிப்படையா வந்து உங்ககிட்ட வந்து சொல்றது கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாலும் சரி, அவங்களோட லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ இல்ல கெட்ட விஷயம் நடக்குதோ அதை பொதுவா அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களோட பர்சனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டில அவங்க வந்து இருக்காங்க. அதனாலதான் இவங்க வந்து தன்னோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதையுமே உங்ககிட்ட அவ்வளவா வந்து ஷேர் பண்றது இல்ல. அதுலயும் முக்கியமா
இந்த மாதிரி அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்க நேரமா இருக்கட்டும், ஸோ அவங்க இந்த இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிற ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், அதை பத்தி சுத்தமா அவங்க கிட்ட வந்து எப்பயுமே அதை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க இந்த பர்சன். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதுல இருந்து அவங்க மீண்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா உங்ககிட்ட அதை பத்தி வந்து சொல்லலாம், அவங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி. ஸோ உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனா தான் வந்து இருக்காங்க. அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுல அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட். ஸோ நீங்க வந்து அவங்கள வந்து எந்த விஷயத்துலயும் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, அவங்க இவ்வளவு கஷ்டத்துலயும் மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களுக்கு அது ஒரு அவங்க அதை ஒரு இம்ப்ரெஸ் பாயிண்டா கூட அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த பர்சனை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு பாயிண்டா தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அண்ட் கம்ஸ் டு த திங்ஸ், இப்போ நம்ம ஃபியூச்சரை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி அடிக்கடி வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அண்ட் பொதுவாக இந்த டைம்ல வந்துட்டு லைக் வென் கம்ஸ் டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ நீங்க யார்ட்டையா வந்து பேசுறீங்க, இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க பர்சன் யாராவது வந்து பேசுறாங்க, உங்க பர்சன் ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் வந்து இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். எதர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இப்போதைக்கு எதுவுமே இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ அது உங்களோட சைட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆனாலும் ஏதாவது ஒரு சில விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்களோட லவ் லைஃப்ல இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அது த்ரூவும் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு காசிப் எனர்ஜி நான் இங்க வந்து பார்க்க தான் செய்றேன். ஸோ சம்மந்தமே இல்லாம ஒரு தேர்ட் பர்சன் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ஏதாவது இப்போ ஒரு ஈவல் ஐ மாதிரி தான் கண்ணு வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்றேன். ஸோ பொதுவாகவே யாராவது இந்த மாதிரி கண்ணு வைக்கிறாங்க, ஒரு ஈவல் ஐ கொடுக்குறாங்க அப்படின்னாலே டெஃபினட்டா பிரச்சனைங்கிறது உருவாக தான் செய்யும். 100% உருவாக தான் செய்யும். நம்ம எத்தனையோ விஷயம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நீங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து லைக் ஒருத்தவங்களோட கண்ணு படும்போது அந்த அந்த விஷயம் எவ்வளவு தூரம் வந்து ஒஸ்டா மாறுது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து கவனம் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பழகி இருந்தாலும் இந்த டைம்ல மட்டும் அந்த அந்த க்ளோசர்னஸ் வந்து இப்போதைக்கு வந்து வேண்டாம். பொதுவா நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி நீங்க பர்சனலா மீட் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நான் போய் அவங்கள போய் மீட் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் ஸ்டோரியை வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இட்ஸ் பெட்டர் இப்போதைக்கு அந்த கொஞ்சம் சைலண்டா இருக்கிறது பெட்டர். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து நீங்க 2 பேரும் ஒரு சீக்ரெட்டா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு growth கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா இங்க 2 பேரோட தரப்புலயும் அகைன் நான் வந்து போத் த சைடு அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு சில எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். 2 பேருமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 2 பேருமே வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்ட சில விஷயம் எல்லாமே வந்து பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இப்போ ரொம்ப நாளா அவங்க பர்சன் கூட சேர்ந்து போய் இப்போ படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கூட சேர்ந்து போய் அவுட்டிங் போயிட்டு நீங்க போய் அவங்க கூட படம் பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் ரொம்ப ரொம்ப லைக் ஒரு ரொம்ப நாளா பண்ணணும்னு நீங்க ஒரு ஆசை வச்சிருக்கீங்க பர்டிகுலர் உங்க பர்சனை வச்சு அப்படின்னா அந்த சில ஆசைகள் வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. 2 பேருமே அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம நினைச்சது கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த இந்த டே நமக்கு அது மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ நீங்க ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இன் சர்ச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்க, இல்ல யூனிவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி நடக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயமே வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த அப்கமிங் டைம் நம்ம வந்து பாக்குறப்போ உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி அது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்டான ஒரு டைம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஹாப்பியான ஒரு ஜாயான ஒரு எனர்ஜிஸ்லாம் இங்க வந்து இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இங்க நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ ஆஃப்டர் இப்போ நம்ம இந்த ரொமான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயத்துல உங்களோட நீங்க இப்போ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இல்ல நீங்க இப்போ படிக்கிறீங்க அப்படின்னாலுமே சின்ன சின்ன விஷயத்துல அதுல வந்து கவனம் ரொம்ப வந்து தேவைப்படும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு ரிசல்ட் அங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த அப்கமிங் டைம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லவ் லைஃப்லயும் நல்லா சூப்பரா இருக்கு. அண்ட் as well as நீங்க வந்து கரியர் ஜாப்ல நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே அதுலயுமே உங்களுக்கு டைம் வந்து ஒரு குட் டைமா தான் இங்க வந்து இருக்கு. இப்போ நீங்க எஜுகேஷன்ஸ் இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லபடியா வந்து படிங்க. ஸோ பை காட் லக் நீங்க படிச்ச கொஸ்டின்ஸே அங்க உங்களுக்கு வரலாம். ஸோ தட் நீங்க அந்த இடத்துல நல்ல மார்க்ஸ் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சில லக்கான விஷயம் இங்க வந்து நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ லைக் டோன்ட் பி லேசியா வந்து இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நல்லபடியா கரெக்டான முறையில் அதை வந்து பண்ணுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நீங்க வந்து போடுங்க. சின்னதா நீங்க எஃபர்ட் போட்டாலே நீங்க நிறைய சக்சஸ் இந்த டைம்ல வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் உங்களோட 2 பேரோட டைமே வந்து ஒரு ரைட்டான ஒரு டைமா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
நான் சொன்ன மாரி தான். உங்களோட பெர்சனுக்கு சின்ன சின்னதா அவங்களோட லைஃப்லயுமே வந்து இந்த டைம்ல அவங்க ரொம்பவுமே வந்து என்ன அப்படி சொன்னா, ஆக்குபைடா வந்து இருக்கலாம். இந்த டைம்ல உங்களோட பெர்சனுக்கு நெறையவே வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் இல்லாம, பல விஷயம் அவங்களோட வாழ்க்கையில நெறையவே வந்து கமிட்மெண்ட் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்னதான் கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், உங்க கூட டெஃபினட்டா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் வந்து செய்வாங்க. 2 பேரோட பாண்டுமே நல்லபடியா குரோ ஆக தான் செய்யும். நான் சொன்ன மாரி நீங்க நேர்ல போய் அடிக்கடி போய் உங்க பெர்சன வந்து மீட் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஆசைப்பட்ட விஷயமே அங்க வந்து நடக்கும். நீங்க எதிர்பார்த்த சில விஷயமே அங்க வந்து நடக்க தான் செய்யும். அண்ட் அட் லாஸ்ட் ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்க பெர்சனுக்கு மல்டிபிள் திங்ஸ் அவங்க அவங்க யோசிச்சு வச்சிருந்தாலுமே, அந்த ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ போத் த சைடு த ரீடிங்ஸ் ஆர் பி லைக் வெரி வெரி சூப்பர். இங்க வந்து லைக் உங்க பெர்சனுக்கு தான் வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ 2 பேருக்குமே ஒரு கோல்டன் டைம் பீரியடா வந்து இருக்கு. 2 பேருக்குமே ஒரு ஒரு சக்சஸான ஒரு டைம் பீரியடா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நான் சொன்ன மாரி கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் எஃபர்ட்ஸ்மே நீங்க வந்து போடுங்க. ஸோ உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னதா ஒரு சில எஃபர்ட் நீங்க வந்து போட்டாலுமே அந்த ஒரு கடின முயற்சி நம்ம பண்றோம் இல்லையா எப்பயுமே. ஸோ அது சின்னதா ஒரு சில எஃபர்ட் நீங்க வந்து போட்டாலுமே நல்லபடியா சக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ த போத் த சைடு ஆர் சோ சூப்பர் சோ குட். ரியலி இந்த ரீடிங் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ உங்க பர்சன் வந்து ஒரு விதத்துல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த எனர்ஜி எல்லாமே என்னையும் தான் ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் போத் த சைடு ஆர் சோ சூப்பர். ரியலி சோ சூப்பர். ஸோ நிறைய விஷுவல்மெண்ட் எல்லாமே நடக்க தான் செய்யும். ஸோ இந்த ரீடிங்கை நீங்க கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ட்ரிபிள் ஃபைன் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் நீங்க யூஎஸ்க்காக ஒரு தேங்க்யூ நோட்மே நீங்க வந்து சொல்லுங்க. பிகாஸ் சம்திங் இஸ் தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கிஃப்ட் யூனிவர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். நீங்க ஆசைப்பட்ட இந்த விஷயத்துல ஏதாவது ரிலேஷன்ஷிப் விஷயத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஹாவ் அண்ட் தட் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நீங்க வந்து இருங்க. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஓகே. ஸோ திஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சி நோ ரீடிங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போட் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். இல்லைனா அந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க்ஸ், தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸா இருக்கட்டும், பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதோட ரிமூவல்ஸா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க டெஃபினட்டா வந்து எங்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. கரியர் வைஸ்லயுமே சடன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னாலுமே ஃபார் வென் கம்ஸ் டு மணி மேட்டர் அண்ட் ஃபைனான்ஷியலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில ப்ரேயர்ஸ்மே தான் வந்து இருக்கு. அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்கில்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ there is no need to be worry. நீங்க இப்போ பார்த்தா அது ரெசனேட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க டவுட் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா பாருங்க, தாராளமா ரெசனேட் ஆக தான் செய்யும். And next thing guys, so again and again உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் ஸ்பெஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து கொடுங்க. டீடைல்ஸ் செலக்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் லைக் நான் சொன்ன மாதிரி தான் லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ see you guys in the next reading. Until that, love you all. Take care.